5ஆம் தேதியிலேருந்து வார்க்கரி சம்பிரதாயம் மகாராஷ்டிராவில் பண்டரிபுர க்ஷேத்திரத்தில் ஞானேஸ்வருடைய ஆலந்தி அந்த இடத்துலேருந்தும் பக்த துக்காராமனுடைய தேகுன்ற இடத்துலேருந்தும் ஆரம்பித்து அப்படி நடந்தே வருவாங்க. கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் 400-500 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வருவாங்க. மழை, வெயில், காற்று எதையும் பொருட்படுத்தாமல் நடந்து வருவாங்க. பல செல்வந்தர்கள் தானம், தர்மம், பூஜை, புனஸ்காரம், பஜன் 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 வேறு எதுவும் கிடையாது. நாமாவளி நாமாவளி நாமாவளி. அங்கங்கே ஷெல்டர் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அங்கே ஏதாவது அன்னதானம் பண்ணுவாங்க, சாப்பிட்டு என்ன கிடைக்குதோ சாப்பிட்டு போயினே இருப்பாங்க. சாப்பாட்டுக்காக அந்த ஹோட்டல் போகிறது, வெளியில் போகிறது இதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு சம்பிரதாயம். நாளைக்கு வந்து பீமா நதியில், சந்திரபாகா நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு பாண்டாபி க்ஷேத்திரத்தை ஒரு சுற்றி போயிட்டே இருப்பாங்க. தரிசனத்துக்காக வெயிட் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் ரொம்ப லேட் ஆகும். அவங்களுக்கு தேவை இன்னைக்கு, அதான் நாளைய தினம் பண்டரிபுரத்தில் கால வைக்கணும், பண்டரி க்ஷேத்திரத்தில் இருக்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். இங்கே நம்ம பண்டரிபுரத்தினுடைய பகவானுக்கும் அந்த வார்க்கரி சம்பிரதாய பிரகாரம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பஜன் மாதிரி சிம்பிளாக நம்ம குப்சாமி ராவ் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணினார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைமை, 2 நாள் 2 பேர் தலைமை போட்டு நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாமே உள்ளே கொண்டு வந்தோம். நீங்களாம் நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்க, அதனால் எல்லோரும் உள்ளே கொண்டு வந்தோம். இப்போ சிறப்பு அழைப்பாளர்கள் சொல்லிட்டு ஒரு 3 நாளாக நமக்கு யாருங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்களோ, முந்தா நாள் சங்கர், நேற்று ராமமூர்த்தி, அவர் சுகுமாரன் சார், இன்றைக்கி விவிஐபிஸ் தான் இன்றைக்கி எல்லாமே. அவர் முருகன் இலக்கில் சீனு, நம்ம கேட்காமே சகாயம் பண்ணுறவர். அவர் கண்ணன் சார் டெய்லி காலையில் வந்து முதல்ல ராயரை வந்து முதல் தொண்டே அவருக்கு தான். அவருக்கு இன்றைக்கி ஒரு ஆனர் பண்ணணும். நம்ம அக்ஷயாவுக்கு எப்போ பண்ணணும், எப்போ கூப்பிட்டாலும் நோனே சொல்ல மாட்டார் சந்திரசேகர். அக்ஷயா சந்திரசேகர் தான் சொல்லலாம். அவருக்கு ஒரு முக்கியத்துவம். நம்ம சாய் சமயத்துலேருந்து ஒரு சந்திரசேகர் வருவார். அண்ணா சொல்லுங்கன்னா ஒன்று ஃபோனை பண்ண உடனே என்னன்னு கேட்க மாட்டார். அண்ணா சொல்லுங்கண்ணா வேலையன்னுவார். அவர் வருவார் சாந்தவே. அந்த சந்திரசேகரையும் நீ ஹானர் பண்ணணும். அதெல்லாம் விட நமக்கு வந்து வாஸ்து புருஷன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் எதிர்பார்க்குறேன். நான் முதல்ல கேட்டேன், இன்றைக்கி அவைலபிள் இல்லைன்னு. மோஸ்ட்லி சாட்டர்டேஸ் வந்து பில்டர்ஸ் வந்து பிஸியாக இருப்பாங்க. அவர் என்னவோ தெரியல, இன்றைக்கி ரொம்ப ஜாலி மூடில் வந்துட்டார். அவரையும் இன்றைக்கி ஹானர் பண்ணி, ஹானர்னு என்ன, ஒரு சிறப்பு அழைப்பாளர் தரலாம். ஜஸ்ட் ஒரு முக்கியத்துவம். அதான் எல்லாருக்கும் சகாயம் பண்ணுறவங்க ஒரு முக்கியத்துவம். நாளைக்கு வந்து எல்லோரும் முக்கியஸ்தர்கள் தான். நாளைய தினம் 10 மணிக்கு இதே மாதிரி ஒரு பஜன். அத்தனை பேர் மிஸ் தான். நாளைக்கு மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு தான் முக்கியமான நாள். சாத்துர் மாதம் ஆரம்பம். பௌர்ணமி தான் வந்து சில படங்களில் வந்து சன்னியாசிகள்லாம் உட்காருவா. ஆனால் சாத்துர் மாதம் ஆரம்பம் நாளையிலேருந்து தான். சாக்க விரதம்னு சொல்லுவாங்க, சயன ஏகாதசின்னு சொல்லுவாங்க. பகவான் படுக்க போகிற நாள் நாளைக்கு தான். அவர் எழுந்துக்கிறது வந்து உத்தான துவாதசி. சாதுர் மாதம் முடிகிற அன்றைக்கி தான் அவர் எழுந்துப்பார். ஸோ இந்த 4 மாதம் அற்புதமான மாதம். பகவானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு உகந்த மாதங்கள். நாளைக்கு அற்புதமான நாள், மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை அற்புதமான நாள், பூர்ணிமா, குரு பூர்ணிமா. நாளைய தினம், நாளைக்கு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே. நாளையிலேருந்து மடத்து சம்பிரதாய பிரகாரம் பழங்கள் நைவேத்தியம் கிடையாது, காய்கறி நைவேத்தியம் கிடையாது, எதுவுமே. நாளைக்கு ஏகாசி நீங்கள் பாடினீங்க தான் முதல்ல ஒன்றும் கிடையாது. அது மாதிரி ஒரு நல்ல இந்த ஒரு சாத்துர் மாதம்ன்றது ஒரு பெரிய விஷயம். கர்நாடகாவில் இருக்காங்க, மகாராஷ்டிராவில் இருக்காங்க. மகாராஷ்டிராவில் வந்து அத்தனை வர்க்கத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இது வந்து இங்கே பிராமணர்கள் மட்டும்தான் அந்த பகுதியில் அந்த பகுதியில்ன்றது கிடையாது. அங்கே வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். சாத்துர் மாதம் இருக்கிறதுன்றது அவ்வளோ விளையாட்டு இல்லை. அதனால் அந்த துவக்கமான நாள் நாளைக்கு வந்து ஒரு பகவானுடைய லீலையை பற்றி நான் ஒரு அஞ்சு சொல்கிறேன். இன்றைக்கி சொல்லணும்னா சொல்கிறேன். மைக்கு இல்லையா? நாளைக்கு பேரும் பஜனலாம் இன்றைக்கே சொல்லுங்கள். பக்த துக்காராமை பற்றி ஒரே ஒரு விஷயம், ஒரு 5 நிமிஷம் மாற்ற சொல்லிவிட்டு மகாமங்களார்த்தி. துக்காராம் வந்து சந்த் துக்காராம் சொல்லுவாங்க. தேகுவில் வந்து நேரடியாக வைகுண்டத்துக்கு போனவர். யாருக்கும் அந்த பிராப்தம் கிடைக்கல. இந்த கலிகாலத்தில் யாருக்கும் கிடைக்கல. புராண காலத்தில் உண்டு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, 300லேருந்து 400 வருஷத்துக்குள்ள ராயர் காலத்துக்கு சமகாலம். சத்ரபதி சிவாஜி இருந்த காலம், அவர் வாழ்ந்த காலம். அந்த சந்த் துக்காராம் வைகுண்ட பிரவேசமானார். கருடன் வந்து தூக்கிட்டு போனார். இதை பப்ளிக் பார்த்துருக்காங்க. சும்மா ஏதோ வீடியோ வைக்கல, பப்ளிக் விட்னஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நாள் வந்து வரும். அன்றைக்கி வந்து ஒரு அங்கே மரம் கூட அதை ஆடுறது எல்லா மரமும் நிசப்தமாக இருக்கும். அந்த டைம், அந்த க்ஷணம் மட்டும் அந்த ஒரு மரம் ஒரு ஷேக் ஆகும்.
அந்த இலைகள்லாம் அப்படியே ஆடும். வேறு எல்லா மரமும் சைலண்ட்டாக இருக்கும். அவர் அங்கேருந்து தான் வேடன் தூக்கின்னு போனான் அவரை. அது மாதிரி ஒரு இது யாருக்கும் கிடைக்காது. அவர் ரொம்ப கஷ்ட ஜீவனம். இது மாதிரி இருக்கும்போது அவங்களாம் வந்து சுகவாசிக்கு வந்து அது அமையாது. பகவான் சோதனை கொடுப்பான். சோதனை கொடுத்துட்டு தான் சாதனையை செய்ய வைப்பான். இதெல்லாம் சாதனை. நம்ம பண்ணுறது எல்லாமே சாதனைகள் தான். ஒவ்வொரு ஸ்டேஜ் அனுஷ்டானம்ன்றது ஒரு சாதனை, பூஜை பக்தி அப்படின்னு ஒரு சாதனை, சாத்துர்மாச விரதம்ன்றது ஒரு சாதனை, பஜனா மார்க்கம்ன்றது ஒரு சாதனை. அவர் வந்து பஜனா மார்க்கத்தில் கொண்டு போயிட்டார். அதை பகவான் வந்து ஏற்றுண்டான். ஆனால் வீட்டில் கஷ்டம். ஒரு பையன் ஸ்பெஷல் சைல்டில் இருந்து ஒரு குழந்தை, பெண் குழந்தை, அந்த அம்மா ரொம்ப கஷ்ட ஜீவனம், வறுமை. பாண்டரங்கனை திட்டுவாங்க, கச்சா முச்சான்னு பேசுவாங்க, அவங்க ஒருமையில் பேசுவாங்க, அடிக்க கூட போயிட்டாங்க பாண்டரங்கனை. அவ்வளோ கோபம். ஆனால் புருஷன் மேலே கோபம் இருக்கும், ஆனால் காமிச்சிக்க மாட்டாங்க. அவர் பேச்சுக்கு எதிர் பேச்சு இது பேசுறது அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காங்க. ஆனால் மனசில் கோபம் இருக்கும், ஆற்றாமை, கஷ்டம் எல்லாமே இருக்குமே. இருந்தது ஒரு எல்லாம் கிழிஞ்சு போன புடவை, ஒரே ஒரு புடவை, நல்ல புடவை வந்து காய போட்டிருக்காங்க. கிழிஞ்சி ரொம்ப நாள் மடிச்சிருந்தது, அதனால் கொஞ்சம் அலசி காயப்பெல்லாம் போட்டிருக்காங்க. அன்றைக்கி துக்காராம் வெளியில் உட்காந்து பாட்டு பாடினே இருக்கிறார். எல்லாம் வராங்க, எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி போகிறாங்க. ஒரு வயசான ஒரு லேடி ஒருத்தர் வராங்க, ஒரு 10 பேர் வராங்க. அது கடைசியாக அந்த லேடியும் வராங்க. அந்த அம்மா மாத்திரம் புடவை எல்லாம் சாத்திண்டு மூடிண்டு உட்காந்துருக்காங்க. எழுந்து போகும்போது கடைசியாக எழுந்து போகிறாங்க. என்னம்மா கடைசியாக போகிறேன் அப்படின்னு. இல்லை, புடவெல்லாம் கிழிச்சலாக இருக்குது, நான் முதல்ல போனால் எல்லாமே பார்ப்பாங்க, எல்லாமே கிழிஞ்சிருக்கு, அதனால் வேறு வழியில், அதனால் கடைசியாக போயினால் யாரும் கவனிக்க போகிறது இல்லை இல்லையா அப்படி. யார்? அவங்க ஒய்ஃபுக்கு. அந்த புடவையை எடுத்து இதை கட்டிக்கணும் போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இது தெரியாது அந்த அம்மாவுக்கு. யாருக்கு? துக்காராம் ஒய்ஃபுக்கு. வந்து தேடுறாங்க, புடவையே காணும். அப்புறம் சொல்கிறார், இந்த மாதிரி ரொம்ப மோசமான இதில் வந்தால் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் புருஷனை பற்றி தெரியும், இது அவ்வளோதான் பண்ண முடியாதுன்னு தெரியும் பகவானை. சரி, அன்றைக்கி பாண்டரங்கன் கோயிலுக்கு போகணுன்னு தீர்மானம் பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு தான் அந்த புடவை, கோயிலுக்கு போகலாமே, நல்ல புடவை கட்டிட்டு போகலாமே அப்படின்றதுக்கு தான் அந்த புடவை நம்ம கொஞ்சம் நினச்சி காயப்பட்டாங்க. அதையும் இவர் கொடுத்துட்டார். வருத்தம் கோபம் எல்லாம் இருந்தாலும் வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் கோயில் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போனால் அங்கே உற்சவங்கள்லாம் நடக்குது. பாண்டரங்கனை பார்க்குறாங்க. ருக்மணி சந்நிதிக்கு போகிறாங்க. அந்த சந்நிதியில் இவங்க கொடுத்த புடவை இருக்குது அம்பாளுக்கு. ருக்மணி எந்த புடவை இவங்க கொடுத்தாங்களோ அந்த புடவை அங்கே இருக்குது. அப்போ வந்தது யார்? லக்ஷ்மி. லக்ஷ்மி லக்ஷ்மியே வந்து கேட்டு வாங்கிட்டு. இது ஒரு பெரிய மகத்துவம். லக்ஷ்மியினுடைய கடாட்சம் கரைச்செடுத்துன்னா வேறு எதுவுமே வேண்டாம். வீட்டுக்கு வராங்க. இவர் எப்போது சோளக்காட்டில் வந்து வாட்ச்மேனாக இருந்தார். வாட்ச்மேன் வேலையை பார்க்கணும், பஜனை பண்ணினே இருந்தால் எல்லா பூரா எல்லாம் வந்து பட்சிகள்லாம் வந்து சோளத்தை அடிச்சு காலி பண்ணி போயிடுச்சு. அவன் ஓனர் பார்க்குறான், நீ எதுக்கு லாய்க்கலன்னு சொல்லி துரத்தி விட்டுறான். வேலையும் போச்சு, வறுமை. இந்த பொம்பளை இது மாதிரி இருந்து சம்பாதிக்கிறதுக்கும் வழி இல்லை, இருக்கிறதையும் கொடுத்துட்டு புலம்புறாங்க. நேரம் எல்லாம் பாண்டரங்கனை பார்த்து, பற்றியா லக்ஷ்மி வந்து வாங்கிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. ஒரு மாட்டு வண்டியில் நிறைய சோளம், அரிசி, பருப்பு, புடவைகள் எல்லாம். அந்த சோளக்காட்டு ஓனர் வந்து யூஸ்வலாக எனக்கு வந்து இவ்வளோ மூட்டை தான் கிடைக்கும். இந்த வருஷம் அவருடையில எனக்கு மல்டி டைம்ஸ் வந்துடுச்சு. எனக்கு வந்து டெஃபினட்டாக என்னுடைய இது இல்லை, நீ பகவானுடைய பிரார்த்தனை பண்ணிட்டு கிடச்சிது, அதனால் எனக்கு அதிகமான லாபம் வேண்டாம் சொல்லி அப்படியே கொடுத்துட்டு போயிடுறேன். இதுதான் வந்து பகவானுடைய லீலா வினோதங்கள். பகவானுக்கு நம்ம கொடுக்கறத மல்டிப்புளாக திருப்பி கொடுப்போம். ஆனால் அது வரைக்கும் அந்த சோதனையை நம்ம தாங்கிட்டு இருக்கணும். அந்த வேதனையெல்லாம் நம்ம தாங்கியிருந்தோம்னா அதுவே சாதனையாக்கி நம்ம ஜெயிக்க வைப்பான்றதுக்கு இது ஒரு ஆதாரம். நாளைக்கு இன்னொரு கதை.